ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை திருத்தூதர் பணி 5வது அதிகாரம் 17 26 உள்ள இறைவசனங்கள். உயிர்த்த கிறிஸ்துக்கு சாட்சிகளாக இருக்கும்போது அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார். அப்பொழுது அவர்கள் சிறையில் இருக்கும்போது திருத்தூதர் 5:19 இரவில் ஆண்டவருடைய தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து வெளியே அழைத்து சென்று, நீங்கள் கோயில் நின்று வாழ்வு தரும் வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்துக் கூறுங்கள் என்றார். ஜெயிலிருந்து அப்படியே கதவு தானே திறந்து வெளியே கொண்டு வந்து நச்சீதி அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் காலையில் உங்கள் தலைமை சங்கத்துக்கு முன்னால கூட்டிட்டு வந்து போய் பார்த்தா கூட்டி இருக்குது ஆளக்கான். அப்போ ஒருத்தர் சொல்றார், நீங்க தேடுகிற அவர்கள் கோயிலில் பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். கூட்டி வந்து அவர்களை கண்டிப்பு செய்தி மேல் அவர்கள் பற்றி பேசக்கூடாது என்று சொல்லுகிறார். கடவுளுக்கு எந்த தடையும் போடுங்க. சிறைச்சாலையில் வைத்தார். சிறை கதவுகள் திறக்கப்பட்டது. ஆனால் திரும்பி முடிஞ்சிச்சு. ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பது முக்கிய பணி என்பது. உயிர்த்த கிறிஸ்து முக்கிய பணி என்ன? எந்த தடைகள் இருந்தால் எந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் நாம் நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறை வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. ஏனென்றால் இந்த சிறையில் அடைத்தவர்கள் கூட வானத்தூரோடு வெளியே கொண்டு சென்று வாழ்வுதல் நற்செய்தியை கோயிலுக்கு முன்னால் அறிவித்தார். அவர்கள் எல்லாரும் மனம் குழம்பி போனார். என்ன செய்வதற்குரிய ஆண்டவர் அவ்வளவு வல்லமையா உயிர்த்த கிறிஸ்துவை வல்லமை செய்யப்படுது. இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? எங்கள் நல்ல தகப்பனை, நேற்றும் இன்றும் மாறாதவர் உடைய தேவ கரவைகளை தாங்கும்படியாக திரும்பி தொடர்ந்து ஆசீர்வதி பரிசுத்தமாக நல்ல ஆமென்.